ஹலோ மக்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த படத்தை பார்த்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாம், தமிழகத்தோடைய ரொம்ப முக்கியமான ஒரு ஊர், அதுதான் நம்ம வேலூர். ஆமாங்க, இந்த இடத்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னையிலேருந்து ஏர்லி மார்னிங் கிளம்பி அரௌண்ட் ஒரு 9 o'clock மாதிரி இப்போது வேலூர் வந்து சேர்ந்துட்டோம். இப்போ இந்த இடத்த பார்த்தாலே நிறைய பேர்த்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது என்ன இடம்னா, ஆமாம், இது நம்ம வேலூர் கோட்டை தான். கோட்டைக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ரெண்டு பக்கமும் இப்போ ஏற்பட்ட பெரிய கோட்டை சுவர்கள் வந்து நம்மளுடைய தமிழருடைய கம்பீரத்தை பறைசாற்றுறது. நம்ம இப்போ கோட்டைக்குள்ளே வந்துட்டோம். கோட்டைக்குள்ளே என்ட்ரானே பாருங்கள், இவ்வளோ பெரிய கோயில் கோபுரம். நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து நம்ம கோயிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம டேயை தொடங்குறது கோயிலுக்கு போயிட்டு நம்ம அப்புறம் மற்ற இடத்துக்குலாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது கோயிலுக்கு வந்துட்டோம். காரை பார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறங்கி இப்போ கோயிலுக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ கோயிலோட எவ்வளோ பெரிய கோபுரம் பாருங்கள், எவ்வளோ பெரிய நுழைவாயில் பாருங்களேன். இந்த கோபுரத்துக்குள்ளே இன்னொரு கோபுரம் இருக்குது, அதுக்குள்ளே தான் வந்து கோயிலே இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு கோபுரத்தை தாண்டின உடனே அவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குது. அங்கே ஒரு தடவை வந்து கோயிலை சுற்றி வரலாம். ரெண்டாவது கோபுரத்தை தாண்டி உள்ளே போகும்போது தான் வந்துட்டு உள்ளே கோயில் சாமி எல்லாம் இருக்குது. அங்கே தான் பிரகாரமே இருக்குது, அங்கேயும் சுற்றி வரலாம். கோயில் கோபுரத்தோட பிரதிபலிப்பு எவ்வளோ அழகாக தண்ணியில் தெரியுது பாருங்களேன். இந்த கோயிலோட என்விரான்மெண்ட்டே ரொம்ப ப்ளசண்ட்டாக, அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஃபியூ மினிட்ஸ் வந்து தியானம் பண்ணிவிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூ மினிட்ஸ் தியானம் பண்ணோம். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம இந்த கோட்டையை சுற்றி பார்க்க போவோம். ஸோ கோட்டைக்கு வெளியே வந்து ஒரு வழி இருந்துச்சு, அது நல்லா செங்குத்தாக அப்படி மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துக்கு ஏறி இப்போ கோட்டையோட சுவர் மேலே சுற்றி வர்றதுக்கு வழி இருக்குது. அங்கே போயிட்டு இப்போது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போய்கிட்டு இருக்கோம். பாருங்களேன், டாப் வியூவில் எவ்வளோ பெரிய இடம், இந்த கோட்டையை சுற்றி எவ்வளோ பெரிய அகழி இருக்குதுன்னு பாருங்களேன். ஸோ இந்த அகழிங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம எதிரிகள் நம்ம கோட்டைக்குள்ளே வர முடியாமல் தடுக்கிறதுக்கு இது ஒரு வழி. அந்த தண்ணியை தாண்டி தான் வரணும். அந்த தண்ணியிலெல்லாம் முன்பொரு காலத்தில் வந்து முதலைங்கெல்லாம் வளர்த்திட்டு இருந்ததாக முன்னோர்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஒரு இடம்தான் இது. பாருங்களேன், இவ்வளோ உயரமாக இருக்குது. ஸோ இதுக்கும் உயரமாக இன்னொரு இடம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் அங்கே போவோம். கோட்டையை சுற்றி வர்ற இடமே அவ்வளோ உயரமாக இருக்குது. அதையும் தாண்டி இன்னும் உயரமாக இன்னொரு இடம் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா வந்து கோட்டைக்கு 4 மூலைகள் இருக்குன்னா அந்த 4 மூலையிலையும் வந்து சிப்பாய் வந்து கண்காணிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கண்காணிக்கிற இடம் தான் இது. இன்னும் உயரமான இடம் இது. ஸோ கோட்டை பக்கத்தில் யாராவது வர்றாங்களா, நம்மளுடைய எதிரிகள் யாராவது வர்றாங்களா அப்படின்னு கண்காணிக்கிற வாட்ச் டவர்னே சொல்லலாம். இங்கிருந்து பாருங்களேன் வேலூர் சிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஏங்க அப்பா, என்ன உயரம்! இங்கிருந்து பார்த்தா மொத்த ஊருமே தெரியும் போல இருக்கு, அந்த அளவுக்கு இருக்கு. இங்கே பாருங்க, அங்கே ஒரு வழி போகுது. ஸோ இந்த கோட்டையிலேருந்து சுற்றி வரலாம், அந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த 4 மூலைக்கும் வழி இருக்குது. இது என்னவா இருக்கும் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ண முடியுங்களா? இது என்னன்னு கேட்டேன். அங்கேருந்து ஒரு நண்பர் சொன்னார், இதுதாங்க ஒரு சிறைச்சாலை அப்படின்னாரு. இந்த சின்ன இதுக்குள்ளே வந்து அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. சரிப்பா, இப்போ கோட்டைக்கு மேலே சுற்றி பார்த்தாச்சு, சரி கீழே இறங்குவோம். அந்த கீழே இறங்குறதுக்கு முன்னாடி 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாச்சு. கீழே இறங்கணுன்னு வந்து கோட்டைக்குள்ளே ஒரு மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்க. என்னது, இங்கே ஒரு மியூசியமா, அடடே அப்படின்னு சொல்லிட்டு
அங்கே ஒரு விசிட்டை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிளம்பிட்டோம். மியூசியமில் ரொம்ப கம்மியான கட்டணம் தான் வாங்குறாமல் நம்ம இப்போது மியூசியம்குள்ளே வந்தாச்சு. அங்கே இருக்கிற சிலைகள், கல்வெட்டுக்கள் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இப்போது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப பழமை வாய்ந்தது. ஒவ்வொரு சிலைக்கு நடுவுலையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அந்த எந்தெந்த நூற்றாண்டில் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து இந்த சிற்பம் செய்யப்பட்டது அப்படின்றதெல்லாம் வந்து அதில் குறிப்பு போட்டிருந்தாங்க. ஸோ பாருங்கள், ஓலைச்சுவடி. ஸோ பழையங்காலத்தெல்லாம் வந்து பொக்கிஷமாக பாதுகாத்து பராமரிச்சுட்டு வராங்க. அதுதான மியூசியம். இங்கே வந்து அருமையாகவே பண்ணுறாங்க அந்த வேலையை. இந்த சிலையெல்லாம் பாருங்களேன், எவ்வளவோ ஏதோ ஒரு நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த சிலைகள். இதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஆச்சரியமாகவும் பிரமிப்பாகவும் இருந்துச்சு. அவ்வளோ நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கிற சிலையை வந்து எப்படி கரெக்டாக பராமரிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ரொம்ப அரிதான விஷயங்கள், எளிதில் நம்ம பார்க்க முடியாது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வந்து நம்ம இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ நான் நேரில் பார்த்து ரொம்ப பிரமிச்சு போய் என்ஜாய் பண்ணேன், ரசித்து பார்த்தேன். ஸோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு தான் வந்து உங்களுக்கு இதை காட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் ஒரு வேளை வேலூர் போனீங்கன்னா இந்த மியூசியமை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மியூசியமும் பார்த்தாச்சு, கோட்டையும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் எங்கேப்பா போகலாம் அப்படின்ட்டு நம்ம வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் கோட்டையை விட்டு. நெக்ஸ்ட் எங்கேன்னு கேட்கும்போது பாலமதி முருகர் கோயில் வந்து நல்லா இருக்குது. சின்ன மலைக்கு மேலே நம்ம பெரிய முருகர் இருக்கார், அங்கே நம்ம விசிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ அங்கே போயிட்டோம். ரீச் ஆகிட்டோம், கிட்டே வந்துட்டோம். தான் அந்த போகிற வழி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஏன்னா வந்து அது சின்ன மலை, அதுக்கு அதில் தான் இருக்குது அந்த கோயில். ஸோ போகிற இடமே வந்து சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம கோயிலை ரீச் ஆகிட்டோம், கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். பாருங்களேன் எவ்வளோ பிரம்மாண்டமான முருகர் சிலைன்னு. ஸோ பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. ஸோ அவர்கிட்ட அருள் வாங்கிட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட்டு கிளம்பிட்டோம். அடுத்து வேலூரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தங்க கோயில். ஸோ பயங்கர பெருசாக பிரம்மாண்டமாக வந்து தங்கத்திலே ஆன கோயில் அது. ஸோ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்சுவலி கோயில் ரீச் பண்ணிட்டோம். நம்ம கார்லேயே வந்து ஃபோனை வச்சுட்டு போனதுனால கோயிலுக்கு பக்கத்தில் கூட நம்ம ஃபோட்டோ எடுக்க முடியல. உள்ளே நீங்கள் என்ட்ரான உடனே கோயில் இப்படி தான் இருக்கும். சைடில் வழி போகுது பார்த்தீங்களா, இந்த வழியாகத்தான் நம்ம உள்ளே போக முடியும். சைடில் அப்படியே ஸ்டார் மாதிரி இருக்கும் இந்த கோயில். அந்த ஸ்டார் மாதிரி வழியில் சுற்றி வந்து அந்த மூலஸ்தானத்துக்கு போகணும். என்ன மக்களே, வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதே வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஆன் சப்போர்ட்டிங். டாடா, பபாய்.